நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளிலே கண்களை மூடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? யோசுவாட்டி நேயர்களுக்கு நான் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். வேதம் சொல்கிறேன், எவர்களை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள். அல்லேலூயா. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமாப்பா, எல்லா மகிமை உங்களுக்கு தான்ப்பா. எங்களை நினைத்தவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை ரட்சித்தவர், எங்களை அபிஷேகித்தவர், எங்களை இந்த பூமியில் உம்முடைய உன்னதமான கரத்தில் எங்களை வைத்திருக்கிற என் அன்பு தகப்பனே உம்மை துதிக்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. நீர் பேசும் ஐயா. எல்லா தடைகளும் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். மனுஷிக திட்டங்களெல்லாம் அப்புறப்படுத்தப்படுவதாக. எல்லா குற்றம் குறைவுகளை மன்னிப்பீராக. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரை பார்க்கிற எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. பேசுகிற என்னை அடிமையை பரிசுத்தப்படுத்துவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த இந்த வாரத்தில், இந்த புதிய முதலாம் வாரத்தில் ஆண்டவர் இந்த நாளில் இந்த இந்த வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் சொன்ன வார்த்தை யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவேளை நாம் எல்லாரும் ஜெபத்தோடு பார்ப்போம். ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், தவித்து கொண்டிருக்கலாம், பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர். பாருங்கள், இந்த வசனம் அப்படி எழுதியிருக்கிறது. வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். முதலாவது அந்த மரியாளுடைய வாஞ்சை என்ன? அதிகாலையில் மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து இருட்டோடே, வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அதிக இருட்டோடே ஆண்டவராய் இயேசுவை தேடி ஓடி வருகிறாள். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த பார்க்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட ஒருவேளை இந்த அருமையான மரியாள் பயத்தோடும் கூட கலக்கத்தோடும் கூட ஒருவேளை கலங்கி நிற்கிற வேளையில் இயேசுவை கொலை செய்து விட்டார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள். சிலுவையில் அறைந்து அடக்கம் பண்ணப்பட்டது. அதிகாலையில் எழும்பி ஓடி வருகிறாள். ஞாயிற்றுக்கிழமையில் பரிசுத்த ஓய்வு நாளில் ஓடி வருகிறாள். அந்த வசனம் எப்படி இருக்கிறது? வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே ஓடி வருகிறாள். தேடி ஓடி வந்ததுனா, அதிகாலையில் தேடி வந்ததுனால அந்த பயம் இருந்தது, கலக்கம் இருந்தது, எதிர்காலத்தை குறித்த தவிப்பு இருந்தது, என்ன செய்வோம் என்பது என்று பல காரியங்கள் இருந்தது, கேள்விக்குறியாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் கூட அப்படி இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதிகாலையில் என் பாதத்துக்கு தேடி வருவாயா என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா, அந்த காலை ஜெபம் ஒரு விசேஷமானது, ஒரு வல்லமையானது, ஒரு உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறதை நிரூபிக்கிற ஒரு ஊழியம். ஒரு கிருபையை ஆண்டவர் தருவார், நிரூபிக்கிற, உங்கள் கூட இருக்கிறதை காண்பிப்பார். அந்த மரியாள் அதிக இருட்டோடே தேடி வருகிறாள். தேடி வருகிறது மாத்திரமல்ல, வந்த மகளுக்கு வசனம் பார்த்திங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது, கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்கிறதை கண்டாள். இந்த நாளில் கூட நாம் அதிகாலையில் தேடும்போது, ஒருவேளை தாவீது அதிகாலையில் தேடினார், தேடினவர்களெல்லாம் அற்புதங்களை பெற்றார்கள். பரிசுத்தவான்கள் எல்லாம் அதிகாலையில் ஜெபித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றார்கள்.
நானும் நீங்களும் கூட இன்றைக்கி அநேகர் வல்லமையாய் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகாலையிலே ஜெபிக்கிறார்கள், தேடுகிறார்கள், நடு இரவிலே ஜெபிக்கிறார்கள். நம்ம தோல்விக்கு காரணம் நாம் தான் காரணம். இன்றைக்கி நம்ம அறிக்கை பண்ணுவோமா? ஒருவேளை எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, அதிகாலையில் நான் தேடுவேன் ஆண்டவரே, அதிக இருட்டோடே என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் தூக்கத்தை எல்லாம் தியாகம் பண்ணினால் மாத்திரமே நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க முடியும், அவரை பார்க்க முடியும். அப்போ அந்த அதிகாலை தேடுனதுனால நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது 11ஆம் வசனம் சொல்கிறது, யோவான் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அழுறா, அந்த அம்மா கண்ணீர் அழுறாங்க. இயேசுவை காணவில்லை, அவருடைய சரீரத்தையும் யாரோ எடுத்துக்கொண்டு போய் விட்டார்களே என்று ஒரு பெரிய பதற்றமான சூழ்நிலை. அழுறாங்க. இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். முதலாவது அந்த அம்மாவுடைய பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீயும் அதிக இருட்டோடே என்னை தேடி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 15ஆம் வசனம், யோவான் 20:15, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்னு கேட்குறார். இந்த உயிர்த்தெழுந்த இந்த வாரத்தில் எல்லா கல்லையும் உங்கள் வாழ்க்கையில் புரட்டி போடுவது மாத்திரமல்ல, உங்களுடைய பயத்தை எல்லாம் மாற்றுவார், உங்களுடைய கலக்கத்தை எல்லாம் மாற்றுவார். நம்ம காரியங்களில் ஜெயம் எடுக்க முடியவில்லையே, நம்ம எல்லாவற்றிலும் தோல்வியடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். மனுஷருக்கு பயந்துக்கிட்டு இருக்கீங்களா? கஷ்டத்தை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? கடனை நினைத்து பயந்து கொண்டு இருக்கீங்களா? வியாதியை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? மிரட்டல் சம்பவத்தை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, நீ அதிகாலையில் தேடி வா. தேடி வந்ததுனால ஏசுவா முதல்ல இயேசு அவளை பார்க்கிறார். ஆமாம், உண்மையிலே நம்ம அதிகாலையில் ஆண்டவர் நம்மளை சும்மா தேட சொல்லலை. தாவீது சொல்லுகிறார், அதிகாலமே நான் தேடுகிறேன், விடாய்த்ததும் ஆத்துமா, நான் உங்களை அதிகமாக தேடுறேன் ஆண்டவரை அப்படி சொல்கிறார். அப்படி தானே? பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 5ஆம் அதிகாரத்தில், சங்கீதம் 5 கர்த்தருடைய வார்த்தை இப்படி எழுதியிருக்கிறது. நம்ம ஆண்டவர் அவர் சொல்கிறார் பாருங்களேன், 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமாம், காலையிலே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ராஜா காலையில் வந்து காத்திருப்பாராம். நம்மளும் கூட நம்ம எவ்வளோ விழித்திருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாதா என்று சொல்லுகிறார். ஏசப்பாவே அதிகாலையில் போய் ஜெபித்தார், சாயங்காலம் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார்ல. மார்க்கில் எழுதியிருக்கிறது, அதிகாலையிலே ஜெபம் பண்ணினார், ஜெபம் பண்ணும்படி போனார். நம்ம கூட இன்றைக்கி அதை நம்ம கேட்குறோம், நம்ம செயல்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். உங்கள் தனிமையின் பாதையெல்லாம் மாறும் தெய்வ பிள்ளையே. ஒருவேளை மரியாள் அந்த வசனம் அப்படின்னு சொல்லுது, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் இதில் ஒரு அந்த மரியாளை மட்டும் போட்டிருக்கு, மரியாள் மட்டும் வந்தாங்கன்னு போட்டிருக்கு. நீங்களும் அதிகாலையில் ஆண்டவர் தேடி வருவீங்களா? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல்,
இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா. தனிமையாக நடந்து கொண்டிருக்கீங்களா? காலையில் தேவ சமூகத்துக்கு கண்ணீரோடு ஓடி வாருங்கள். ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பாடுங்க, ஆண்டவரை ஆராதிங்க. தேவ பிள்ளையே, ஒரு பெரிய தேவபலன் உங்களை வந்து சேரும். உண்மையிலே ஆண்டுடைய நாமத்தினால மகிமைக்காக சொல்லுகிறேன். ஆண்டு நான் மகிமைக்காக சொல்லுகிறேன். அநேக வேளையில் நான் அதிகாலை எழும்பி கர்த்தரை, அநேக தேவ பிரசன்னத்தை, கர்த்தருடைய வல்லமையை நான் உணர்ந்தது உண்டு. அந்த கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அவர் நம்மோடு கூட பேசுவார். உங்களோடு பேச வேண்டுமா? ஆண்டு உங்களை அதிகாலையில் தேடுங்க. பாருங்க, முதல் மரியாள் இயேசுவை பார்த்தாள். இயேசுப்பா மரியாள்கிட்ட பேசுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்கள் கூட பார்க்கல. இயேசுப்பா இன்றைக்கி கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ காலையில் தேடி வருவாயா? காலைதோறும் உங்களுக்கு புதிய கிருபையை கொண்டு வருவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிருபை. ஒரு நாளைக்கு ஜெபிக்கிற கிருபை, ஒவ்வொரு நாளைக்கு வேதம் வாசிக்கிற கிருபை, ஒரு நாளைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனுடைய கிருபை, ஒரு நாளைக்கு உங்கள் வீடுகளில் உங்கள் பிள்ளைகள் காரியங்களை எல்லாவற்றையும் நடப்பிக்கிற கிருபை ஒவ்வொரு நாளும் வரும். அதைத்தான் நாம் இழந்து விடுகிறோம். இந்த மரியாள் ஆண்டவரை பார்த்தாள். இயேசு அவர்கிட்ட முதல்ல தரிசனமானார். நீங்கள் முதல்ல ஆண்டவரை பார்க்கணுன்னா எனக்கு இதை தான் ஆண்டு சொல்லி அனுப்பினார். என் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லு. அநேக ஊழியர்கள் பேசுகிறாங்க, நிறைய கேட்குறோம். நாம் எப்படி செயல்படுகிறோம், அதுதான் நாம் தவறிக்கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நாம் எந்த காரியத்தை ஒருவேளை நாம் தாமதம் பண்ணுகிறோமோ அது கொல்லப்படுகிறது. இன்றைக்கி தாமதம்னா நாளைக்கு ஜெபிப்போம், நாளைக்கு எந்திரிச்சிருவோம், நாளை காலையில் எழுப்போம். இப்படியே அந்த விருப்பத்தை கொன்று விடுகிறது தாமதம். 6 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க முடியாது. தாமதம் தேவனுடைய விருப்பத்தையும் கொன்று விடுகிறது, உங்களுடைய விருப்பத்தையும் கொன்று விடுகிறது. யோசிங்க. ஆண்டவர் சொல்கிறார், இயேசு அவளை பார்க்குறார். முதல்ல இயேசுப்பா பார்க்குறாங்க. இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்திரியே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? நான் உன் கூட இருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அவளை பார்க்கிறார். அம்மா மரியாள்கிட்ட பேசுகிறாரு. ஏன் அழுகிறாய்? நீ அழாதே, இதுவரைக்கும் நீ அழுத நாட்கள் போதும். நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதாக்காலன் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இன்றைக்கு சொல்கிறாரு, நான் உனக்காக மரித்தேன் மகளே, நான் உனக்காக உயிர் தெழுந்திருக்கிறேன், உயிர்த்தோடு எழுந்தவனை உன் கூட இருக்கிறேன், உன் குடும்பத்தில் இருக்கிறேன், உன் ஊழியத்தில் இருக்கிறேன், உன் பிரச்சனையில் இருக்கிறேன், உன் பாடுகளில் இருக்கிறேன், உன் கண்ணீரில் இருக்கிறேன், எல்லாவற்றையும் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அந்த அம்மாவுக்கு இன்னும் இதுவும் புரியல. ஐயா, யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்களே என்று சொல்கிறாங்க. நம்ம நிலைமை கூட அப்படி தான் இருக்குல்ல. நீங்கள் இயேசுவை தரிசிக்கிறவர்களாய், இயேசுப்பாவோடு பேசுகிறவர்களாய், இயேசுப்பா பாரத்தை புரிகிறவர்களாய், நம்ம கூட உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார், நம்மோடு கலந்திருக்கிறார். ஆனால் அதிகாலையில் தேட வேண்டும், தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டும். கண்ணீர் துடைக்கப்படுகிறது, தரிசிக்கிறாள். உண்மை இது. நீங்கள் இந்த அனுபவத்துக்கெல்லாம் வரணும். கிறிஸ்துவ இன்னைக்கு வேறு மாதிரி சோர்ந்து போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறதற்கு சோம்பேறித்தனம், சர்ச்சைக்கு போகிறதுக்கு சோர்வுகள், ஜெபிக்கிறதற்கு பல ஒரு பெரிய பாறாங்கல்ல சுமக்கிற மாதிரி ஒரு மக்களுக்கு பாரம் இல்லை. நம் ஆண்டவரோடு அதிகாலையில் கிருபை பெற்றுக்கொள்வோமானால் பகல் முழுவதும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு கிருபையினாலும் நிரப்பி உங்களை நடத்துவார். ஆமாம், ஒவ்வொரு கிருபை, புதிய புதிய கிருபை நீங்கள் அனுபவித்து நீங்கள் அநேகருக்கு சொல்ல முடியும். பாருங்கள், இயேசுவா 16ஆம் வசனத்தை பார்த்து 16ஆம் வசனம் யோவான் 20 முதல்ல பார்த்தீங்கன்னா இயேசுப்பா பார்க்குறாங்க. கண்ணீரை ஏன்பா அழுற, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பயப்படாதே, கலங்காதே. நீங்கள் கூட கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக தான் உயிரோடு எழுந்தேன்,
நீ பயப்படாதே, கலங்காதே, உன் கண்ணீரை நீ விடாதே, நீ ஆத்துமாக்களுக்காய் அழு, நீ அழாதேன்னு சொல்கிறார். ஆமாம், 16ஆம் வசனம் சொல்லுது, இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அவளுக்கு இயேசுவா கண்டு கொண்டாள். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. முதலாவது இயேசுவை பார்த்தாள். எவ்வளோ பெரிய பாக்கியம். உம் சமூகமே என் பாக்கியமே, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்வுணவே, நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே, நாளெல்லாம் உம் நினைவே. அவனுடைய சமூகம் அவருடைய குரலை கேட்க வைக்கும். ஆமாம், நீங்கள் அனுபவித்து பாருங்கள். ஒரு காரியத்தை நாம் அனுபவிக்காமல் அதை செயல்படுத்த முடியாது. அனுபவிங்க. ஆமாம், இன்னைக்கு அதிகாலையில் தேடுங்க. உங்கள் கல் எல்லா கல்லையும் ஆண்டுடைய கல் அடக்கி வைத்த, மரணத்தை பூட்டி வைத்திருந்த கல் வெளியே திறந்து கிடக்கிறது. இன்றைக்கும் அது பூட்டப்படவில்லை, அது மூடவில்லை. ஆண்டவருக்கு உங்கள் கல்லெல்லாம் புரட்டி போடுவது மட்டுமல்ல, உங்களை சந்திக்கிறார். முதலாவது உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இரண்டாவது, அவர் உங்களோடு பேசுகிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். அதுக்கப்புறம் தான் மரியாள் பார்க்குறாங்க, ரபுனி. இயேசுப்பாவை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷம் வந்திருக்கும். யோசித்து பாருங்கள். அதை நாம் தரிசித்து நடக்க போகிறீங்க. நீங்கள் நம்ம தரிசித்து நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். எல்லோரும் தரிசித்து பரிசுத்த வாழ்க்கை, தரிசித்து விசுவாச வாழ்க்கை, அப்படிப்பட்ட பிரசன்னத்தினால் கர்த்தர் நம்ம நிரப்புவார். இன்னும் பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, 19ஆம் வசனம், வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த காலத்தில் இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசுவை உள்ள ரூமில் வர்றாரு. சீஷர்கள்லாம் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க, பயந்து போய் இருக்கிறாங்க. அங்கே இயேசு வருகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பயந்து போயிருக்கிறீங்களா? இதை குறித்து பயந்துட்டுருக்கீங்க? இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், நடுவே வந்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம். ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் அல்லவா? சமாதானத்தின் தேவன், சாத்தானை காலின் கீழ் நசுக்குகிறவர். ஒரு சமாதானத்தை நமக்காய் வைத்து போகிறவர். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவே வந்து நிற்கிறார். எல்லோரும் பூட்டி இருக்கிறாங்க, கதவு பூட்டி இருக்கு. இயேசு அழகாக இருக்கு பாருங்க. பயந்து போய் இருக்கிறாங்க. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நடுவே வந்து நிற்கிறார். சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். அவளோடு கூட வந்து பேசுகிறார். உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எந்தெந்த சமாதானத்தை இழந்து தவிக்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானத்தை தருவார். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னாரே. நீதியின் உங்களுக்கு மேலே நீதியின் சூரியன் உதிக்கும்படியாய் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு சமாதானம், உங்கள் குடும்பத்தில் சமாதானம், நம்முடைய தேசத்தில் சமாதானம். ஒருவேளை சமாதானமே இல்லை, இன்றைக்கி எங்கேயும் தேடி பார்த்தா கூட இல்லை. தனிப்பட்ட மனிதனுக்குள்ளா இல்லை, போய் படித்தவர்களுக்கும் இல்லை, பணக்காரர்களுக்கும் இல்லை, இல்லாதவர்கள் எளிய யாருக்குமே இல்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி கொண்ட
நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாய் வெளிப்படுகிறார். நமக்கு எத்தனை முறை சமாதானத்தின் தேவனாய் வந்திருக்கிறார், யோசித்து பாருங்களேன். அவர் சமாதானத்தின் நதியை போல் அனுப்புகிறவர் அல்லவா? ஏசாயா 66 எழுதியிருக்கிறது, சமாதானத்தின் நதியை போல அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார், சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? குடிக்கிறீங்களா? அதுக்காக வேறு எதையோ காரணம் இல்லாத எந்த காரியத்தையாவது உயர்த்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கோட ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை எங்கள் வீட்டில் நீங்கள் நடுவில் வாங்கப்பா, என் தொழில்துறைகளில் வாங்கப்பா, எங்கள் விவசாயங்களில் வாங்கப்பா, எங்கள் வேலை ஸ்தலங்களில் வாங்கப்பா, எங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல வாங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுகிறாங்க வாங்க ஆண்டவரை அப்படி நீங்கள் சொல்லி கூப்பிடுங்க. அவங்க கூப்பிடவே இல்லை, சீஷர்கள் வந்தார், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் போதும், இயேசு கிறிஸ்து அவர்தான். இன்றைக்கு உங்களுடைய பயங்கள், கலக்கங்கள், எல்லாம் மாறுகிறது. எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டு சொல்ல, நான் உங்களோடு மரண பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராய் நம்ம கூட இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கட்டாயம் அதை நீங்கள் விசுவாசிங்க, அதை அறிக்கை பண்ணுங்க, அது நிறைவேறும். ஒரே ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அந்த யோவான் 20:18 சொல்கிறது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என்று எழுதியிருக்கிறது. முதல்ல ஆண்டவரை பார்த்துட்டு போய் ஆண்டவர் நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா மரியாள். நம்ம கூட சுவிசேஷம் சொல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் நமக்கு செய்ததை நம்ம கூட இன்னைக்கு உங்கள் பயத்தை மாற்றின தெய்வத்தை, உங்களோடு பேசின தெய்வத்தை, உங்கள் கண்ணீரை துடைத்த தெய்வத்தை, நமக்கு சமாதானத்தை தந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே வந்தது. பாருங்களேன், அங்கே ஆக்கினை வந்தது, அதை ஏற்றுக்கொண்டார். இங்கே இது உங்களுக்கு சமாதானம் சொல்லி வர்றாரு பாருங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம். கணவன் எப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரா? பிள்ளைங்க எப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களா? அங்கே தான் சமாதானம். இயேசு வருகிறார். காலையில் தேடுவீங்களா? தூக்கத்தை தியாகம் பண்ணுங்கள். மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறது, 4:30 மணிக்கு எந்திரிங்க, எழும்புங்க, ஜெபிங்க, அழுங்க, போராடுங்க, கெஞ்சி ஜெபிங்க, வொர்ஷிப் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. ஆண்டுட்டு முழுவதும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் செலவழிச்சிட்டு உங்கள் கடமைகளை செய்யுங்க. என்ன அன்பு தெரியுமா? அவருடைய பாசம் உங்கள் மேலே இறங்கி கொண்டே இருக்கும். இங்கே அவங்க இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, நான் இயேசுவை கண்டேன் என்று முதல்ல சீஷர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நம்ம கூட பாதை நமக்கு செய்ததை சொல்லலாமே. கர்த்தர் எனக்கு செய்தார், எவ்வளோ செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள், எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். நன்றி ஆண்டவரை. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? சமாதான எல்லா போராட்டமும் இன்றைக்கி மாறுகிறது. அப்படி குடும்பத்தில் இருக்கிற சண்டைகள், பிரிவினைகள், பயங்கள், கலக்கங்கள், சமாதான குறைவுகள், அநேக குடும்பங்களில் கணவன் பிரச்சனை பண்ணி குடித்து வெறித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்கள். எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே சுமந்து விட்டா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இன்னைக்கு, ஆண்டவரே, என் உயிர் தெழுந்த தெய்வத்தை நான் அதிகாலையில் தேடுவதற்கு எனக்கு கிருபை தாரும். என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு வாலிப மகனே, கர்த்தரை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் ஓடி வருவீர்களா? கர்த்தரை தேடுவீர்களா? கர்த்தரை தேடுகிற நேரம் உண்மையிலே மிகவும் அதிகாலையில் மிகவும் கால சிறந்தது. ஓடி வருவீர்களா? அவருடைய பாதத்தை பற்றி பிடிப்பீர்களா? மரியாள் தேடி வந்தது போல் அதிக இருட்டோடு என்று எழுதியிருக்குது. டைம் போடவில்லை, அதிக இருட்டோடே ஓடி வாருங்கள். உங்களுடைய கல் புரட்டப்படும். நீங்கள் இயேசுவை பார்ப்பீர்கள், அவர் சத்தத்தை கேட்பீர்கள், உங்களோடு பேசுவார், கண்ணீரை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார். பயங்கள், கலக்கங்கள், வேதனைகள், மனுஷிக திட்டங்கள், மனுஷிக யோசனைகள் எல்லாம் அவுட் பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் அதை செய்வார்.
உங்கள் குடும்பத்தில் குடிகார ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், ஏசித்தனத்தின் ஆவிகள், சண்டையின் ஆவிகள், பிரிவினின் ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், முறுமுறுப்பின் ஆவிகளை கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். காலைதோறும் புதிய கிருபை உடைய குடும்பத்தை விட்டு எல்லா போராடுகிற எல்லா அந்நிய வல்லமைகளையும் கர்த்தர் எடுத்து எரிக்கிறார். கெட் அவுட். உங்கள் குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகிறது. உங்களுக்கு சமாதானம், எல்லா காரியங்களிலும் சமாதானம், எல்லா இடங்களிலும் சமாதானம். அவர் சமாதானத்தின் தேவன் அல்லவா? சமாதானத்தினால் உங்களை நிரப்புகிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அவர் சொன்னால் செய்பவர். அப்படியே செய்வீராக. சமாதானம் உண்டாகட்டுமே இயேசுவின் நாமத்தில். வாலிபர்களுக்குள்ளாய் இருதயத்தில் இருக்க எல்லா போராட்டங்களும் மாறட்டும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், கிருபைக்குள் மறைத்துக்கொள்ளும். ஓ ஜீசஸ், எல்லா இல்லங்களிலும் எல்லா உள்ளங்களிலும் சமாதானம் என்பதை என் அப்பா எழுதுவீராக. நீர் அமருவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.